பிக் பாஸ் லைவ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் கேங் இருக்குல்ல, அருண் விஷால் கேங், இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அதனால வெயிட் அதிகமா இருக்கு, அதாவது ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சத்யா, அருண், விஷால் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்து ரஞ்சித் இருக்காரு, சிவாவும் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கேங் இருக்குல்ல, அதை பார்க்க சொல்ல ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா, மஞ்சரி, முத்துக்குமரன், இன்னொரு கேங் வந்து இவங்களோட பரிதாபமான நிலைமையில இப்ப மாறிட்டு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஜெஃப்ரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரயன், இன்னொன்னு ஜாக்லின். ஸோ இந்த மாதிரி 2 டீம் வந்து ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில இருக்கு. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ இப்போ அந்த டீமோட எய்ம் என்னன்னா முத்துக்குமரன் டீமை வந்து காலி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட பொம்மையை வந்து தூக்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எய்ம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கலவரம் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாருமே பயங்கர அட்டாக் மோட்ல இருக்காங்க. கேமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மாறிடுச்சு. அதாவது நீ யார்கிட்ட வந்தாலும் பிடிங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா கண்டென்ட் வேணும், இன்னைக்கு கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. லைவ் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுது இப்போதான்டா பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுது. எனக்கு என்னமோ ஃபீல் அப்படிதாங்க இருக்கு. பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது ஃபயர் மோட்ல வந்து இப்பதான் டிஸ்கஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வெஞ்சன்ஸ் எல்லாமே உள்ள இருந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அருண் வந்து சொல்றாரு பாருங்க, முத்து வந்து டோலாக்கு மாதிரி அவனுக்கு ஒரு குச்சி கிடைச்சா போதும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எந்த டீமுக்கு கொண்டா ஜம்ப் அடிப்பான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ அருண் இவங்களாம் என்ன பண்ணி சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டீமே இல்லைன்னு சொல்லியிருந்தானுங்க. அந்த வாய் தான் பாத்தீங்கன்னா இப்போ 7 பேர் கொண்ட ஒரு குழு வந்து டீம்னு சொல்லிட்டு இப்போ சுத்திட்டு இருக்கு. ஏன்டா இதுக்கு தான்டா அப்பயே எல்லாம் டீம் கேம் ஆனானுங்க, அப்போ வந்து விளக்கண்ண மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஏன்டா டீம் கேம் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனா ஒத்துப்பானுங்களா? ஒத்துக்க மாட்டானுங்க. எனிவேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 டீமா பிரிஞ்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.